ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராஜி ஹாஸ்பிட்டலுக்கு கோமதி, வடிவு, நம்ம மீனா இவங்க 3 பேருமே கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டரும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே ராஜி செம்ம எக்ஸ்பெக்டேஷனோடு உள்ளே போகிறாங்க. டாக்டரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறாங்க. நம்ம ராஜி 4 தள்ளி போயிருக்கிறதையும் தனக்கு வந்த சிம்டம்ஸையும் சொல்றாங்க. சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் யூரின் டெஸ்ட் தான் போய் பண்றாங்க. பண்ண உடனே அதுல ரிசல்ட் காட்ட மாட்டேங்குது. காட்டாததுனால நம்ம அதாவது ராஜிக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுது. இங்க பாருங்கம்மா, முதல்ல நம்ம யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், அதுல எதுவும் தெரியல. நம்ம இப்போ ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் என்ன ஏதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் ரூமுக்கு நம்ம ராஜியை கூட்டிட்டு போறாங்க. போன உடனே நம்ம ராஜிக்கு ஸ்கேன் பண்ண டாக்டர் நம்ம ராஜிக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. டாக்டர் என்னாச்சுங்க டாக்டர், உங்க ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுதே, ஏதாவது பிரச்சனையா டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லம்மா வெளியே வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம ராஜோட முகத்தை பார்த்துட்டு மீனா ராஜ்கிட்ட, இங்க பாரு ராஜு என்னாச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா என்னன்னே தெரியலக்கா, டாக்டரோட ஃபேஸ் ரியாக்ஷனே வேற மாதிரி மாறுச்சு, எனக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமாக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா, இதனால வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, ஆனா இந்த சந்தோஷத்தை நான் இழக்க வச்சிருவனோடு பயமா இருக்குக்கா அப்படின்னு சொல்லவும், டாக்டர் எல்லாருமே உட்கார வச்சு, இங்க பாருங்க இவங்களுக்கு வயிற்றுல நீர்க்கட்டின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இது இருந்தா கண்டிப்பா குழந்தை உண்டாகிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு டேட் தள்ளி போயிருக்கிறதும் இதனால தான். இந்த கட்டி இருந்தால் இர்ரெகுலர் பீரியட்ஸ் கூட இருக்கலாம். அதனால் நான் இதுக்கெல்லாம் மெடிசன்ஸ் கொடுக்குறேன். இவங்களுக்கு குழந்தைய பிறக்காதுனால நான் சொல்லலை, ஆனால் குழந்தை பிறக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ரொம்பவே சேடாக சொல்லவும், இதெல்லாம் கேட்டு நம்ம ராஜுக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அந்த இடத்துல நம்ம கோமதியும் ராஜி எவ்வளவோ சமாதானப்படுத்த பாக்குறாங்க. ஆனா ராஜி சமாதானம் ஆகுற மாதிரியே தெரியல. இங்க பாருங்க அத்தை, நான் எல்லாரையுமே ஏமாத்திட்டேன், அதனாலதான் அத்தை நான் செக் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லலான்னு இருந்தேன். ஆனா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே விஷயமே தெரியாம இப்படி சந்தோஷப்பட்டுட்டீங்களே, உங்க சந்தோஷத்தெல்லாம் நான் சுக்குநூறா உடைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கவும், நம்ம மீனா இருந்துட்டு, ராஜுமா என்ன ராஜி எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க, இங்க பாரு ராஜு கொஞ்ச நேரம் பொறுமையா இரு ராஜி, டாக்டர் தான் மெடிசன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதுக்கு மேல உனக்கு என்ன பிரச்சனை, இங்க பாரு இப்ப குழந்தை இல்லைன்னா என்ன, நம்ம குழந்தைய பெத்துக்க முடியாதுன்னெல்லாம் சொல்லல, இல்லக்கா குழந்தை பிறக்கிறதுலே பிரச்சனை இருக்குதுன்னு தானே சொல்றாங்க, அதுக்காக தான் மெடிசன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, எல்லாம் சரியாயிடும், எதுக்காக இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க, இங்க பாரு எதுவுமே யோசிக்காம கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லவும், நம்ம வடிவுக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது. இங்க பாரு ராஜி, நீ மாசமா இருக்குன்னு தெரிஞ்சு அப்பாக்கு பாதி வியாதி சரியா போச்சு தெரியுமா, இப்போ இந்த விஷயத்த கேட்டா அந்த மனுஷன் எந்த நிலைமைக்கு ஆளாகுவாருன்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜி அப்படின்னு ராஜு கிட்ட சொல்லவும், ராஜு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறாங்க. மா இங்க பாருங்கம்மா, நான் எதுவும் தெரியாம பண்ணலம்மா, எனக்கு எதுவுமே தெரிஞ்சு நான் பண்ணலம்மா, நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு இப்படி சந்தோஷத்திலேயே நீங்க மறந்துட்டீங்க, உங்க சந்தோஷத்தெல்லாம் இப்ப சுக்குநூறா உடைக்கிறத நினைச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா, இந்த கஷ்டத்தை தாங்கவே முடியல அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும், இங்க பாரு ராஜி இந்த மாதிரி எல்லாம் பேசாத ராஜி, வா முதல்ல மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் பொறுமையா நம்ம எடுத்து சொல்வோம், அவங்களும் புரிஞ்சுப்பாங்க, நீ கவலைப்படாத, இதே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காது சரியா அப்படின்னு சொல்லவும், இல்லம்மா என்னால் இந்த கஷ்டத்தை தாங்க முடியலம்மா, அப்போது மயிலாக்காவும் இப்படி தானே கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்களும் கிட்டில் பாசிட்டிவ்னு வந்து குழந்தை இல்லைன்னு சொன்னதுமே எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு இப்போதாம்மா புரியுது, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நம்ம ராஜு மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த வருத்தத்தை யாருமே காட்டிக்கல. ஆனால் ராஜியால் இந்த வருத்தத்தை தாங்கவே முடியாமல்
அது ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம கோமதியும் மீனாவும் ரொம்பவே அதிர்ச்சியாக போய் நம்ம ராஜுவோட கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. ராஜு மன உடைச்சலை நம்ம இனிமே உயிரோடயே இருக்கக்கூடாது, நம்ம குழந்தை அதாவது குழந்தை பெத்துக்கிறதுக்கு கூட நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, இனிமே இந்த குடும்பத்துக்கும் நம்ம கதிர்க்கும் துரோகம் பண்ணவே கூடாது, நான் இருந்தேன்னா கதிர் சந்தோஷமாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. விஷத்தை எடுத்து அவங்க பாட்டுக்கு குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு கதவை திறந்துட்டு வெளியே வராங்க. இங்க பாரு ராஜு, என்ன ஆச்சு ராஜு உனக்கு, எதுக்காக கதவை சாத்திக்கிட்ட, இங்க பாரு ராஜு, உலகத்துல யாருக்குமே நடக்காதது ஒன்றும் உனக்கு நடக்கல, எதுக்காக இவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ராஜோட வாயிலிருந்து ரத்தமா வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த வடிவு இருந்துட்டு, ராஜி என்ன ராஜி வாயில இருந்து ரத்தமா வருது, என்னாச்சு ராஜி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா இனிமே நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலம்மா, இனிமே நான் இந்த உலகத்திலே இருக்க விரும்பல, நான் குழந்தை பெத்துக்க தகுதி இல்லாதவமா, அப்படி இருக்கும்போது நான் கதிரையும் இந்த குடும்பத்தையும் கஷ்டப்படுத்த விரும்பலம்மா, கதிரை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும், என்னால இனிமே கதிருக்கு பாரமா இருக்க முடியாதுமா அப்படின்னு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இதை பார்த்த வடிவுக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சிரு, ராஜி அப்படின்னு ஒரே கத்துறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம கோமதி எல்லாருமே பயங்கர ஷாக்ல ராஜி ராஜின்னு கத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோமதி இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம கதிருக்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு கதிருக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் கதிர் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாரு. திரும்ப திரும்ப நம்ம கோமதி ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கவும் நம்ம பாண்டியன் கேட்குறாரு, கோமதி ராஜி சி கதிர் ஃபோனை எடுத்தானா இல்லையா, இல்லைங்க அவன் என்ன வேலையாக இருக்கானே தெரியல, ஃபோனவே எடுக்க மாட்டேங்கிறான், கடவுளே ஃபோனை எடுக்கணும் அப்படின்னு ஃபோனை திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கவும் நம்ம கதிர் ஃபோனை எடுத்து, அம்மா என்னம்மா ஆச்சு, எதுக்காகம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, நான் தான் கட் பண்ணி விடுறேன்னு தெரியுதில்ல, கட் பண்ணி விட்டா நான் பிஸியாக இருக்கேன்னு உனக்கு தெரியாதாம்மா, என்னம்மா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கதிரு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அளவும், அம்மா என்னம்மா ஆச்சு, ஏதாவது பிரச்சனையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நடந்த விஷயத்தெல்லாம் ஒண்ணு விடாம நம்ம கதிர்கிட்ட சொல்லவும், அம்மா என்னம்மா இப்போ ராஜி எப்படி இருக்காமா, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கம்மா அப்படின்னு பதட்டமா அழுதுகிட்டே சொல்லவும், இங்க பாருடா நீயும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா, நம்ம ராஜியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் தெரிஞ்ச முத்துவேலு சத்துவேலு ரெண்டு பேருமே அதிர்ச்சியா ஓடி வராங்க கோமதி வீட்டுக்கு. வந்த உடனே ராஜி இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு ராஜியை அப்படியே கையால தூக்கிக்கிட்டு காலில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போன உடனே நம்ம சத்திவேல இருந்துட்டு, அண்ணன் இங்க பாருங்கண்ணே, ஏதோ தெரியாத எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணாம ஒரு விஷயத்த சொல்லி ராஜியோட மனசை கஷ்டப்படுத்தி இப்போ அவ எந்த நிலைமைக்கு உண்டாயிட்டான்னு பாருங்கண்ணே, இங்க பாருங்கண்ணே, ராஜுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அந்த குடும்பத்துல இருக்கிற யாருமே நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு பயங்கர கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்கவும், இங்க பாரு சத்தே, இது ஒன்றும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ணலை, ராஜு முட்டாள்தனமாக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா, ராஜு எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தானே தெரியல, வடிவு என்னதான் சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னதுனால இப்படி நம்ம ராஜி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்க அவள் வயிற்றுல ஒரு சின்னதாக கட்டி இருக்கு, அதை கரைக்கிறதுக்காக மாத்திரைலாம் எழுதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இதனால கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதை அவளால் ஏற்றுக்க முடியலங்க, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டா போல, ஐயோ கடவுளே என்னோட பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லவும், பாண்டியன் இருந்துட்டு இதை கேட்ட உடனே ரொம்ப வருத்தப்பட்டு, இங்கே பாரு பழனி, எல்லாமே உன்னால தான், நீ மட்டும் எதுவுமே வீட்டில் சொல்லாமல் இருந்திருந்தனா கண்டிப்பாக இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது, அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிட்டு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு அவங்க யாருக்கும் தெரியாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அந்த பொண்ணு மனசு நொந்து போய் இப்படி ஒரு முடிவை எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சத்தே இருந்துட்டு, இங்க பாரு பாண்டியா, எங்களோட வீட்டு பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உங்க வீட்டில் இருக்கிற யாருமே நான் சும்மா விடவே மாட்டேன், அதுவும் அந்த கதிரை சும்மாவே விட மாட்டேன், அவனை ஜெயிலு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு அலைய வச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம பாண்டியனுக்கு என்ன பதில் சொல்றது ஏது என்னன்னே புரியல. அந்த நேரம் பார்த்து நம்ம கதிர் வந்துடுறாரு. கதிர் வந்த உடனே, அப்பா அம்மா இப்போ என்னோட பொண்டாட்டி எப்படி இருக்கா, ராஜி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரவும், அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு, கதிர் இங்க பாரு கதிர், ராஜி ஹாஸ்பிட்டல்ல
உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நீ கவலைப்படாத. நீ எதுக்காக இவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு புரியுது. கண்டிப்பா ராஜுக்கு எதுவும் ஆகாது. என்னால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்திருக்கு. என்னை மன்னிச்சிரு கதிர் அப்படின்னு சொல்லவும், நம்ம கதிர் எதுவுமே பதில் சொல்லாம அப்படியே அழுதுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு, "இங்க பாரு கதிர், என்னை மன்னிச்சிரு கதிர். என்கிட்ட ஏதாவது பேசு கதிர். என்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்குன்றதுக்காக தான் நான் போய் வீட்ல சொன்னேன். ஆனா ராஜுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்னு கனவுல கூட நான் நினைச்சு கூட பார்க்கல. கதிர் என்னை மன்னிச்சிரு கதிர். இங்க பாருங்க மாமா, எந்த விஷயமும் யாருக்கும் பிரச்சனை வராம இருக்கணும் தான் நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு நான் 100 முறை சொன்னேன். ஆனா நீங்க எல்லாத்தையுமே எல்லார்கிட்டயும் சொல்லி இப்ப ராஜியை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களே மாமா, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது மாமா. ராஜுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா இங்க இருக்கிற யாரும் என்னை உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, "இங்க பாருடா, முதல்ல ராஜு இப்படி இருக்கிறதே எங்களால் தாங்க முடியல. இப்போ நீயும் இந்த மாதிரி ஆகுறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? வாயை மூடுடா. கண்டிப்பா ராஜுக்கு எதுவும் ஆகாது. ராஜுக்கு எதுவும் ஆகாம அந்த கடவுள் காப்பாத்தி கொடுப்பாரு. நீ கவலைப்படாதடா" அப்படின்னு சொல்லி நம்ம கதிரை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, ஐயோ கடவுளே, ரொம்ப நாள் கழிச்சு 2 குடும்பத்திலையும் சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த சந்தோஷமான விஷயத்துல இடிய இடிய புகுக்கிற மாதிரி இப்படி என்னோட பேத்தியை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டே, என்னோட பேத்தியை எப்படியாவது நீ தான் காப்பாற்றி கொடுக்கணும் கடவுளே. நீ நீ காப்பாற்றி கொடுத்தனா உனக்கு கண்டிப்பாக நான் விளக்கு போடுறேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடவுளையாக வேண்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம அப்பத்தா. அதுக்கப்புறம் கோமதி கிட்ட போயிட்டு, "இங்கே பாரு கோமதி, நீ கவலைப்படாத கோமதி, கண்டிப்பாக ராஜுக்கு எதுவும் ஆகாது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜுக்கு சக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உள்ள மருந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ மருந்து குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அதாவது ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம டாக்டர்கிட்ட வீட்டில் இருக்கிற எல்லாருமே பதறி போய் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கதிர் ஓடி வந்து, "டாக்டர், என் பொண்டாட்டிக்கு எப்படி இருக்குது டாக்டர்? இப்போ என் பொண்டாட்டி எப்படி இருக்கா, நல்லா இருக்கால?" அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்கவும், "இங்கே பாருங்கள் சார், உங்கள் ஒய்ஃப்க்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்கிறதுக்கே இன்னும் எங்களுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும். 2 ஹவர்ஸ் கழித்து தான் நாங்கள் எதுவுமே சொல்ல முடியும். அவங்க குடிச்சிருக்க மருந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து. அதனால் இப்போதைக்கு எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன டாக்டர் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? இங்கே எதுவுமே வசதி இல்லை, எங்களால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது அப்படின்னா கூட பரவாயில்ல, நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், சொல்லுங்கள் டாக்டர்" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருங்கள் சார், நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் எந்த இடத்துலையுமே இதே ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுவாங்க. நாங்கள் சொன்ன வார்த்தையை தான் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமே. ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுறதுனால நீங்கள் யாரும் கெட்டு போயிட மாட்டீங்க. நீங்கள் எல்லாரும் கடவுளை வேண்டிக்கோங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சுகன்யா பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு நம்ம பழனிக்கிட்ட, "ஏங்க, நம்ம தாங்க அவசரப்பட்டு எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டேயும் சொன்னோம். அதனாலங்க தாங்க இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசு இருந்துட்டு கதிர்கிட்ட போயிட்டு, "அண்ணே, இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக அண்ணிக்கு எதுவும் ஆகாது. அண்ணி நல்லபடியாக பொழைச்சி வருவாங்க. நீங்கள் வருத்தப்படாதீங்கண்ணே" அப்படின்னு சொல்லவும், "இல்லை அரசி, நான் ராஜி இருக்கிற இடத்துக்கே போயிடுறேன். நானும் போய் மருந்து குடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு, "என்ன கதிர், ராஜி தான் முட்டாள்தனமாக இப்படி ஒரு முடிவு எடுத்தானா? நீயும் முட்டாள்தனமாக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்கிற? உனக்காச்சு மண்டையில் மூளைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? அவள் தான் மண்டையில் மூளை இல்லாமல் படிக்காதவ மாதிரி இப்படி ஒரு முடிவை எடுத்து வச்சிருக்கா. நீயும் அதே முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி வீட்டில் இருக்கிற எல்லாருமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கியே. நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு கதிர்" அப்படின்னு சொல்லவும், "அண்ணி, எப்படி அண்ணி என்னால் பொறுமையாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? ராஜு இல்லாத வாழ்க்கையை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ராஜுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு பாதி உசுறு போயிடுச்சு. இப்போது டாக்டர் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு மீதி இருக்கிற உசுரும் எனக்கு போயிடுச்சு அண்ணி. இப்போது நான் நடப்போனாமா
மட்டும்தான் இருக்கனே தவிர வேறு எதுவாகவும் இல்லை. அப்படி இருக்கிறதுக்கு இல்லாமல் இருந்துடலாமே அண்ணி அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்லவும், இங்கே பாரு கதிர், கண்டிப்பாக ராஜுக்கு எதுவும் ஆகாது. நீ கவலைப்படாத. எதுக்காக இவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? இப்படி வருத்தப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க அம்மாச்சி, நீங்கள் அதுக்கப்புறம் முத்துவேல் மாமா இவங்க எல்லாருமே வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போக சொல்லுங்க. இவங்க எல்லாரும் உடம்பு முடியாதவங்க. நாங்கள் என்ன ஏதுன்னு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே அப்பத்தா இருந்துட்டு, எப்படிடி என் பேத்தியை இந்த நிலமையில விட்டுட்டு எங்களால் எப்படி இங்கேருந்து போக முடியும்? கண்டிப்பாக எங்களால் இப்போ இங்கேருந்து ஒரு அடி கூட ஒரு அடி கூட நகரவே முடியாதடி. என் பேத்திக்கு என்னாச்சுன்னு தெரிகிற வரைக்கும் என் உசிரியே என் கையில் இருக்காதடி. கடவுளே, என் பேத்தியை எப்படியாவது காப்பாற்றி கொடு அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கவும், நம்ம செந்தில் இருந்துட்டு மீனா கிட்ட, என்ன மீனா, ராஜு புள்ள இப்படி ஒரு முடிவு எடுக்கணும் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம குமாருக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம கதிரோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருடா, உன்னால தான் எல்லாமே எல்லா பிரச்சனையும். என் தங்கச்சி எந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுட்ட பாத்தியா? என் தங்கச்சி என் குடும்பத்தில் எவ்வளோ வசதியாக இருந்தவன உனக்கு தெரியுமாடா? இப்போ அவளை இந்த நிலைமையில படுக்க வச்சுட்டியாடா? உனக்கு கொஞ்சம் அது மனசாட்சின்னு ஒன்று இருக்காடா அப்படின்னு 2 அடி அடிக்கவும், இதை பார்த்த பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருடா பொறுக்கி, என் பையன் மேலே கையை வைக்காத. ராஜி பண்ண முட்டாள்தனமான முடிவுனால என் பையன் எதுக்காக பாதிக்கப்படணும்? இங்கே பாரு, ராஜு கண்டிப்பாக பொழைச்சி வருவான். எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு அவளே அவள் வாயால் சொல்லுவா. நீங்கள் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் என்னோட பையனை ஏதாவது பேசுனீங்க, ஏதாவது சண்டை நடந்தது, கண்டிப்பாக உங்கள் யாருமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு கதிர்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு கதிர், நீ வருத்தப்படாத, ராஜுக்கு எதுவுமே ஆகாது, நீ கவலைப்படாமல் இருது அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லவும், நம்ம கதிர் கட்டி பிடிச்சிக்கிட்டு சரவணனை அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு, இங்கே பாரு கதிர், உன்னை இந்த நிலமையில பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே பாருடா, கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், நீ வருத்தப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செந்திலும் கூட வந்து, இங்கே பாரு கதிர், இன்னும் கொஞ்ச நேரம் தான் டாக்டர் வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக ராஜுக்கு எதுவுமே இல்லை, அவங்க ரொம்ப நார்மலாக தான் இருக்காங்கன்னு கண்டிப்பாக சொல்ல போகிறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. ஏதோ நான் தப்பாக சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிவுக்கிட்ட மாறி போய், இங்கே பாருங்கக்கா, நீங்கள் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலக்கா, முதல்ல இந்த காஃபியாவது குடிங்கக்கா, குடிச்சிட்டு நீங்கள் தெம்பாக இருங்கக்கா. உங்கள் பொண்ணை இந்த நிலமையில பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது? அதுக்காக நம்ம இது எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. நீங்கள் முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக ராஜுக்கு எதுவும் ஆகாதுக்கா, சாப்பிடுங்கக்கா அப்படின்னு சொல்லவும், இல்லை மாதிரி எனக்கு ஒரு பறிக்க சோறு கூட வேண்டாம், என் பொண்ணு இந்த நிலமையில படுத்துக்கிட்டு இருக்கா, நான் பசி ஆத்திக்கிட்டு இருக்கணுமா? அது என்னால் முடியவே முடியாது. ஐயோ கடவுளே, என்னோட பொண்ணு என்ன நிலமையில இருக்கா? என் பொண்ணை எப்படியாவது நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கவும், அந்த நேரம் பார்த்து டாக்டர் வந்துடுறாங்க. வந்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக நம்ம ராஜுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கு எதுவும் ஆகலை, இப்போதைக்கு அவங்க நார்மலாக இருக்காங்க, உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, அவங்க உயிர் பொழைச்சிட்டாங்க, இனிமே அவங்களுக்கும் உயிருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராது, ஆனால் 2-3 நாள் அப்சர்வேஷனில் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே அந்த வீட்டில் இருக்கிற, அதாவது எல்லா குடும்பத்துக்குமே ஒரு உசிரியே வந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேலும் அதாவது சத்துவேலும் முதல்ல என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்லவும், இங்கே பாருங்கள் சார், இன்னும் ஒரு 1/2 hour இல்லை 3/4 மணி நேரத்தில் அவங்க கண்ணு முழிச்சிருவாங்க. கண்ணு முழிச்சதுக்கப்புறம் நர்ஸே வந்து உங்களை கூப்பிடுவாங்க பார்க்குறதுக்கு, ஒவ்வொருத்தராக டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நர்ஸும் கொஞ்ச நேரம் கழித்து கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி குடும்பத்துக்கிட்ட சொல்லவும், அவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் இருந்துட்டு நான் முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை இல்லை அப்படின்னு முத்துவேலும் சத்துவேலும் முதல்ல போகிறாங்க. போன உடனே நம்ம ராஜுக்கு அங்கங்கே டியூபெல்லாம் சொருகி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இங்கே பாரு ராஜு, உனக்கு இதெல்லாம் தேவையா ராஜு? எதுக்காக ராஜு இப்படியெல்லாம் பண்ண? உன்னை உனக்கு உனக்கு குழந்தை பிறக்குதுன்னு தெரிஞ்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தான். ஆனால் உன்னை விட குழந்தை தான் ரொம்ப முக்கியம்னா அது முக்கியமானு கேட்டால் அது இல்லைடா. நீ தாண்டா எனக்கு முக்கியம். நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். உன்னால் முடியாத விஷயத்த பற்றி நீ யோசிக்கவே தேவையில்ல. நீ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜு அழுதுகிட்டே, இங்கே பாருங்கப்பா, என் வயிற்றில் குழந்தை உண்டா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க. உங்கள் சந்தோஷத்தெல்லாம் நான் சுக்கு நூறாக உடச்சிட்டேனேப்பா. அதனால தான்ப்பா என் மனசு தாங்க முடியலப்பா. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன ஒவ்வொருத்தராக நம்ம ராஜுக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முத்துவேலும் சத்துவேலும் வெளியே வந்த உடனே நம்ம கதிர் பதறி போய், மாமா ராஜு எப்படி இருக்கா இப்போ, நல்லா இருக்கால அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கதிர், ராஜு நல்லா இருக்கா, உன்னை தான் பார்க்கணுன்னு நினைக்கிறா போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம கதிர் இருந்துட்டு ராஜுவோட கையை பிடிச்சிக்கிட்டு, ராஜு என்ன ராஜு இது, நம்மளால் குழந்தையவே பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஏதோ பபிள்ஸ் மாதிரி உன்னோட வயிற்றுல கட்டி இருக்குதுன்னு தானே சொன்னாங்க. அதுக்கு டேப்லெட்ஸ் தான் எழுதி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் எதுக்காக உனக்கு இவ்வளோ பயம்? இல்லை, என்னோட பயமே உனக்கு புரியல. என்னென்னு உன்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணவும் எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டோம் ஃபீல் பண்ணியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது கதிர் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜே, நம்ம லைஃப்பில் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். நம்மளை மீறி இதுதான் நடக்கணும், இதுதான் நடக்கக்கூடாதுன்னு நம்மளால் எதுவுமே யோசிக்க முடியாது ராஜு. இனிமேலும் நீ இப்படி ஒரு தப்பை பண்ணவே கூடாது. நீ இப்படி பண்ணிக்கிட்டுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு உசிரியே போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு 2-3 நாள் ஹாஸ்பிட்டல்லே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி இன்றைக்கி தான் வீட்டுக்கு போகிறாங்க. 4 நாள் கழித்து வீட்டுக்கு போகிறதுனால நம்ம கோமதி ஆர்த்தி எல்லாம் கொண்டு வந்து நம்ம ராஜியை இறங்க வாங்கி அப்படியே ஆர்த்தி எடுத்துடுறாங்க. எடுத்த உடனே நம்ம அதாவது ராஜியும் உள்ளே போய் உட்காடுறாங்க. உட்காந்த உடனேயே நம்ம வடிவு வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்ம ராஜுக்கிட்ட வந்து, இங்கே பாரு ராஜு, நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டேன். அதிக பசிங்கத்தனமாக நான் தான் எல்லாருக்கிட்டேயும் செக் பண்ணாததுக்கு முன்னே சொல்லிட்டேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேலும் நான் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா, இங்கே பாரு ராஜி, நீ இப்படி ஒரு விஷயம் பண்ணதுனால வீட்டில் இருக்கிற எல்லாருமே மறண்டு போயிருக்கோம் தெரியுமா. ரொம்ப ரொம்ப பயத்திலேயே இருந்தோம். ஆனால் இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாகவே இருக்குது. இங்கே பாரு ராஜி, இனிமேலும் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவெல்லாம் எடுக்காது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே போல்டாகவும் பேசுறதுனால, இங்கே பாருங்கக்கா, என் மனசுக்கு இப்போவும் ஒப்பவே இல்லைக்கா. அப்பாவும் அம்மாவோட மனசையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் அத்தை மாமா இந்த வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு எல்லாருமே எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அவங்க சந்தோஷத்தை எல்லாத்தையும் நான் சுக்கு நூறாக உடச்சிட்டேனேக்கா அப்படின்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கவும், நம்ம கோமதி வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, இங்கே பாருடி, நீ இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல தான். ஆனால் சொன்னேன். ஆனால் செக் பண்ணிவிட்டு சொல்லியிருந்தா இன்னும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் செக் பண்ணதில் எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை. நீர்க்கட்டி இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்ட உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா, இல்லை அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அதாவது யார், நம்ம மீனா இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ராஜுக்கிட்ட, இங்கே பாரு ராஜு, இனிமேலும் இப்படிப்பட்ட யோசனை உன்னோட
மூளையிலையோ எப்படியோ யோசிக்கவே கூடாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் சரியா? அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, ராஜி அப்பதான் கொஞ்சம் நார்மலா இருக்காங்க. நம்ம பாண்டியனும் போயி, "இங்க பாரும்மா ராஜி, நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்படியே மிரண்டு ஆடி போய் நின்னுட்டேன் தெரியுமா? இனிமேலும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணாத. சரியா?" அப்படின்னு சொல்லவும், "இல்ல மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தானே மாமா. நான் இப்படி ஒரு காரியத்த பண்ணியிருக்க கூடாது தானே மாமா." அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட உடனே, "இங்க பாரு ராஜி, நீ ஒன்றும் வேணும்னு பண்ணலைல்ல. உன் மனசுல இருக்கிற கஷ்டத்த தாங்க முடியாம இப்படி பண்ணிட்ட. இனிமேலும் இப்படி பண்ணாம பார்த்துக்கோ சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ராஜி இருந்துட்டு கதிர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும், கதிர் ரொம்பவே வருத்தமா ராஜி எப்படியாவது மைண்ட் செட்டை மாற்றி அவளை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கதிர் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமே இந்த குடும்பத்தில் என்ன நடக்கும், என்ன நடக்காது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ராஜி பழைய மாதிரி திரும்புவாங்களா அப்படின்னும் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.